owns up the film and he owns up every event, he owns up the entire thing. இந்த படம் இவ்வளவு தூரம் நாங்க இங்க தமிழ்நாடு டூர் நாங்க போயிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, இப்போ வந்து ஊருக்கு வந்துட்டு இப்போ திருப்பி சென்னையில ப்ரொமோஷன்ல இருந்து திருப்பி விஜயவாடா நாளைக்கு போறோம். அண்ட் ஆல்ரெடி நாங்க பெங்களூர், ஹைதராபாத்லாம் கவர் பண்ணிட்டு இப்போ அடுத்ததா பாம்பே போனோம் அப்படின்னு பல ஊர்கள்ல இந்த படத்தை உலக லெவல்ல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு உழைப்பு, மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் எங்களுடைய சியான் சார். அண்ட் அவருக்கு மனமார்ந்த நன்றி ஸ்டுடியோ கிரீன் சார்பில். அண்ட் மாளவிகாக்கும் மிகப்பெரிய நன்றி. யூ ஹவ் பீன் சச் எ ஸ்வீட் ஹார்ட், பீயிங் ஸ்போர்ட்டிவ் அண்ட் பீயிங் தேர். சியான் சார் வந்து இதுல லெஜெண்ட். ஓகே, அது நீங்களும் அதுல வந்து அவர் கூட இருக்கிறதா எங்களுக்கு சந்தோஷம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நாங்க 2011 நானும் சியான் சாரும் அந்த ஹோல் டீமும் வந்து தெய்வ திருமலுக்காக தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி இருக்கோம். அவர் வந்து அவ்வளவு ஸ்போர்ட்டிவ். நேற்று A to B அவர் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய அட்டகாசம். திடீர்னு நாங்க போயிட்டே இருக்கோம், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாரும் சாப்பிடணும்னு டீம் எல்லாம் இறங்குறாங்க. அவர் சார் இறங்கி வந்துட்டாரு. நான் பயந்துட்டேன், ஐயோ எங்குமே அரேஞ்ச் கூட பண்ணல, பவுன்சர்ஸ் எங்குமே அரேஞ்ச் பண்ணல, என்னடா தரால் இறங்கி வந்துட்டாரு, நான் எப்படி நடுங்கிறேன் நானு. ஆனா அவர் நீங்க கூலா இருங்க சார், நப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட போய் இன்வால்வ் ஆயிட்டு அந்த A to B வீடியோ அவ்வளவு ட்ரெண்டிங்கா இருக்கு. அவ்வளவு சிம்பிளா எல்லாரும் கூட பழகி எல்லா சக மனிதர்களையும் மிகப்பெரிய லெவலில் நேசிச்சு அவங்க மனிதர்களோட பழகி ஜாலியா அந்த ஒரு ப்ரொமோஷனே எங்களை வந்து ரொம்ப ஈஸியா கொண்டு போயிட்டு இருக்காரு. அவர் தான் இந்த ப்ரொமோஷன்ல போயிட்டு இருக்காரு, நாங்க அவர் பின்னாடி ஓடிட்டு இருக்கோம் தான் சொல்லணும். அண்ட் ஐ ஹேவ் டு தேங்க் டேனியல். டேனி, யூ ஆர் a rock star. Now that's you are a rock star in India now. Okay, he has come from British actor. அண்ட் இந்த படத்துல ஒரு மிக முக்கியமான ரோல் அவர் வந்து விக்ரம் சார் அவர் அவ்வளவு தொழில் சப்போர்ட்டிவா அவரை கொண்டு வராரு. அண்ட் அந்த கேரக்டர் வந்து டேனியல் இஸ் டன் a great job. அந்த ரோல்ல வந்தவரை ப்ரொமோஷனும் இன்வால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா கொண்டு போயிட்டு இன்னைக்கு எல்லா ஊர்லயும் எல்லாருக்கும் செல்ஃபி, எங்க போனாலும் டேனியலுடைய செல்ஃபி இஸ் வெரி வெரி பாப்புலர். இஸ் டேக்கிங் சோ மச் ஆஃப் செல்ஃபி, சோ மச் வித் தி ஆடியன்ஸ், இஸ் கனெக்டிங். டேனியல், யூ ஆர் டு பி செட்டிலிங் நவ இன் இந்தியா. ஓகே, Indian wife, but you already married. Oh, okay. So at this stage, you have to settle down here because you are going to be a star here. Okay, thanks to Tangalan. Okay, and at this stage we are all missing in the event. இந்த மாதிரி எல்லா ஈவென்ட்லயும் ரஞ்சித் சார் இருக்கணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். ரஞ்சித் சார் நம்ப மாட்டீங்க, இந்த ஊடக இந்த மூலமா சொல்ற 48 மணி நேரம் தூங்கவே இல்லை. இந்த 48 மணி நேரம் இஸ் not slept at all, sir. He is working so hard to send the content. இன்னைக்கு கண்டென்ட் போகணும், யூஎஸ்க்கு கண்டென்ட் போகணுன்றதுக்காக 48 மணி நேரம் ரஞ்சித் சார் தூங்கவே இல்லை. அங்கே இருந்துட்டு டிஐ அது பிறகு கியூப்ல இருந்துகிட்டு ஃபைனல் காப்பி பார்த்துட்டு நேற்று 12 மணிக்கு நான் கால் பண்றேன், சார் படம் பார்த்துட்டு நான் யூஎஸ்க்கு கண்டென்ட் அனுப்பணும், அதுதான் ப்ரையாரிட்டி. தங்களார் மாதிரி கோல்ட் ஸ்டாண்டர்ட்ல நான் படம் அனுப்பணும், ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு ஷாட்டும் அற்புதமா இருக்கணும், அதை நான் செக் பண்ணி தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் டெலிகேட் பண்ணாம ப்ரொமோஷன் நீங்க எல்லாம் பாத்தீங்க சார், சியான் சார் இருக்காரு. என்ன வந்து ஃபைனலா ஒரு பிரில்லியண்டான கண்டென்ட் நான் எல்லா நாடுகளுக்கும் அமைச்சிட்டு நான் வந்து அடுத்த ப்ரொமோஷன் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வர முடியல. இல்லைன்னா எல்லா ப்ரொமோஷன்லயும் ரஞ்சித் சார் இருந்திருப்பாரு. அவருடைய ஒரு கனவு படைப்பு இது, மிகப்பெரிய பட்ஜெட்ல மிகப்பெரிய ஒரு உழைப்புல என்டையர் டீம் வச்சுக்கிட்டு ஒரு அற்புதமான படைப்பா கொடுத்திருக்காரு. அபிஷேக் ரொம்ப அழகா சொன்னாரு, அதாவது இந்தியன் சினிமாக்கே பிரைட் ஆஃப் இந்தியன் சினிமா ஒரு படம் வரப்போகுது. அண்ட் வெரி வெரி எக்ஸைட்டட். அட்வான்ஸ் புக்கிங் ஆல்ரெடி ஓபன் ஆகிட்டு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் ட்ரெண்டிங்லேயே இந்த படம் இருக்கு. அடுத்தடுத்த கட்டம் இந்த ட்ரெண்டிங்கை கொண்டு போனோம்னு நெக்ஸ்ட் 4 days நானும் என்டையர் டீமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சியான் சாருடைய சப்போர்ட்ல நிறைய நாங்க எங்களால் முடிஞ்ச முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டுடியோ கிரீன்ல ஊடக நண்பர்கள் எல்லா இடங்களிலுமே இந்த படத்தை பெரிய லெவலில் கொண்டு போயிட்டு இருக்கீங்க. உங்க எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இங்க லோக்கல் பிஆர்ஓ பிளஸ் எங்களுடைய பிஆர்ஓ யுவராஜ் அண்ட் குணா எல்லோருக்கும் நன்றி. அண்ட் அபிஷேக் திடீர்னு மதுரையில் இருக்கிறாரு, அவர் கொண்டு வந்து வாப்பா தம்பி, அவர் வந்து சியான் சாருடைய மிகப்பெரிய ஃபேனு, அவர் வந்து வாப்பா நீ ஹோஸ்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னோம். அட் த சேம் டைம் ஐ ஹேவ் டு தேங்க் ஹரீஷ். ஹரீஷ் இஸ் ஹியர் ஃப்ரம் நீல ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டா ஒரு இருக்காரு. அவர் தான் இந்த ஈவெண்ட்டை கோஆர்டினேட்டிங் கூட பண்ணிட்டு இருந்தாரு. ஹரீஷ் ரொம்ப நன்றி. பிரம்மாண்டமான விழாவால் இந்த காலேஜ் விழாவும் சரி, இன்னைக்கு இந்த விழாவிலையும் உங்களோட சப்போர்ட் மிக பெருசா இருக்கு. ஸ்டுடியோ கிரீன் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்டையர் ஊடக நண்பர்கள் உங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்க இந்த காலையில வந்து இந்த பிரஸ் மீட்ல கலந்து நன்றி. தங்களான் படம் தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கும், இந்தியன் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கும், உலக லெவலில் பேசப்படும். வெளியான பிறகு அதற்கு உங்களுடைய ஆதரவு தேவைப்படுது. இந்த படத்தை 15ஆம் தேதி பார்த்துட்டு எல்லோருமே மிகப்பெரிய ஃபர்தரா கொண்டு போவீங்க நம்பிக்கையோட நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ so much. Thank you, sir. Thank you so much. Mr. Daniel, I think you've worked with people like Angelina Jolie and Adrian Brody, if I'm not wrong. So after the release, I think you'll be more in awe of Mr. Chyan Vikram because he's our seasoned max. He's, I don't know if you've gone to his house. Showcase, they are moving to another house. Awards, no space.
So a few words about our dearmost Chiyan and of course the full man. So you would like to address the press? You want to talk? Yeah, sure. When Paranjit called me and said, "Do you want to come on an adventure with us?" I didn't know who Paranjit was, and I watched Madras, Sapata, Kala, and I was really affected emotionally because he's such a powerful, emotional filmmaker. And even without reading the script, I said, yes, I'm going to come on this journey with you. But then I had to find out who my co-star was. Who is this Vikram, right? So I got sent sort of a collage of his work. And I was blown away. And you were saying, and I was trying to think in my head which American actor he most resembled. And I've tried to think of Christian Bale, etc. But you said today Daniel Day-Lewis, right? Daniel Day-Lewis is one of our most powerful actors. He's transformative. He is extraordinary. And that's who I would equate Chiyan to. He is one of the best actors in India. Forget, not just Tamil Nadu, India. He is extraordinary. But more than that, you know, we have big stars in Hollywood and in India who have a lot of ego, big egos. Chiyan is not that. He's very humble. He will talk to anyone. And that's what makes him such a beautiful person. An amazing person. He's my brother. Thank you. The support I've had from my co-stars, Chiyan, the amazing Malavika, Parvati, from Studio Green, Dhanishan, thank you so much for the support, thank you. It's been incredible. Paranjit has been like another brother to me. But I just want to say about Madurai. Before I came to Madurai, Paranjit said to me, they are amazing people. And he's absolutely right. Since I arrived in Madurai, the love and affection that you've all shown us, I will never forget. Thank you so much to everyone in Madurai. This film, Thangalan, will be very different to what you have seen. It breaks so many boundaries. For a start, you have a British actor who's playing one of the lead roles, which Paranjit wanted to do because he didn't want a cliche British role that comes in and he's got a stick and he hits people, the typical colonialist role. He wanted a very complicated character with different levels. So Paranjit trusted me with that, but more importantly, it's Paranjit who put us all together. And if it wasn't for him, he really thought hard about all the actors because we worked so well together, and that's a testament to Paranjit. If I didn't have these guys, I wouldn't have been able to do this film. So I want to again thank you. But it's great to be here, and I hope I get to come to Madurai again one day. I hope. But thank you again. Thank you. Thank you so much, Mr. Daniel. அதாவது எப்பவுமே இந்த முதல் படத்தோட டைட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. பட்டம் போலே பறக்க ஆரம்பிச்ச மாளவிகா வந்து இன்னைக்கு தொடர்ச்சியா ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள்ல படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்துல வந்து அவங்கள வச்சுதான் மொத்த லேயருமே இருக்கு அப்படின்றது நாங்க ரொம்ப நாளா ஃபேன் தியரிஸ்லாம் டீகோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்து யாரோட அக்கம்ப்ளிஸு, யாரை எக்ஸ்போஸ் பண்ண போறாங்க, அவங்களால என்ன பிரச்சனை கதையிலன்றதெல்லாம் ரொம்ப ஆர்வத்தோட ரசிகர்கள் பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் மேம் ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு மதுரை. எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு பர்சனலி மதுரை ரொம்ப பிடிக்கும். ஸோ எவ்ரி டைம் எனி மூவி, எனி இவெண்ட் டெல்ஸ் மீ மதுரை, ஐ கெட் வெரி வெரி எக்ஸைட்டட். எனக்கு உங்களோட ஃபுட் ரொம்ப பிடிக்கும். கறி தோசை, சிக்கன் தண்டா, ஐ அம் பிக் ஃபுடி. And Madurai has some of the best food in the whole of South India and the whole of India. People speak more about like North Indian food. If we go to most restaurants, it will be like butter paneer and paneer masala and naan and all of that, But I feel like you have to come here for the real food, which is, which a lot of people have not discovered in North as yet, but it's amazing. It's one of my favorite. I love the vibe of Madurai, and Madurai எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளேஸ் பிகாஸ் தங்கலானுக்கு வேண்டி I started shoot in Madurai.
our first schedule that I was a part of was in Madurai, and Aarthiyoda birth, if I may put it a little dramatically, was in Madurai. So it's a very special place for me. And funnily enough, Tanglanode shoot start and end both happened in Madurai. So it came with a full circle. Vandichu. I'm still learning. I'm trying. I love Tamil. I'm trying to learn quicker. So it was like in fact, I told Vikram sir also that it's quite a coincidence that you start in the same location and you come back to the same location and you end the film there. A film that we've shot in like multiple places. So Madurai is very special to me. I get a lot of love from the people here, so thank you. I hope you love the film as well, you love our movie as well. And Romba Nandri to my fantastic team, these two incredible men, Chian, Vikram, thank you. I have told this some 100 times by now, but I couldn't have done this without you. Best co-actor, best person to go on a crazy journey with, best person to fight with, on and off screen. I'm kidding. Off screen we are very good friends. To work with such a big star and to feel like you're working with a very close friend, somebody who's approachable, somebody you can have fun with, that doesn't happen. I've never experienced that, and I've worked with some of the biggest stars in Tamil and a few other languages. People are sweet to you, they're kind to you, they're nice to you, but nobody is the way Vikram sir is, I have never experienced something like that, and I'm sure I will. You've spoiled me. I will never experience something like this now. He's spoiled all of us actually. If you do another Indian movie, you realize it then. How grounded and approachable he is. I can go on, I shall keep the rest I'll message you, sir. Danny, thank you, Danny. It's not easy to come to a completely new place, new culture, new food, new people, and to adapt. And Danny has done that so beautifully, and he's done such a fabulous job in the film. I saw him doing that in front of my eyes, so I know what you've done, and I can't wait for the world to watch it and for you to get lots more Indian films so we can come to Madurai together and have curry dosa together. We both love eating. And Ranjit sir is not here today, like Dhananjay sir said. But absolute dream come true. Working with Ranjit sir, being a part of his vision. I love that he stands for what he believes in and fights for what he believes in, and that spirit is something I find very inspiring. And a big thanks to Studio Green. Thank you, sir. Thank you for everything. Thank you for being our pillar of strength. And thank you to the entire team of Tangalan who worked so hard. Too many people to thank, but you know who you are. Thank you, and see you in the cinemas August 15th. Thank you, ma'am. Thank you so much. Chiran sir, உங்களோட ரேஞ்ச் என்னன்னு நான் சும்மா இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன். பிரஸுக்கு சொல்லணும்னு ஆசையா இருக்கு. இதே படத்தை இன்னொரு வாட்டி எடுத்து டேனியல் ரோல பண்ண சொன்னாலும் பண்ணுவீங்க சார். And convincingly you will pull off. I think you're that kind of an actor. உங்களுக்கு என்ன நான் வந்து அப்ரிசியேஷன்றதெல்லாம் தாண்டி ஸ்டேட்டிங் த ஆப்வியஸ்ன்றதெல்லாம் தாண்டி I just pray and hope that you continue to do films of this class, of this range. There's more to சினிமா வந்து இன்னைக்கு ஒரு காலத்துல வந்து அவுட் சைட் இந்தியாவில் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா பாலிவுட் தான் சினிமா, பாலிவுட் தான் இந்தியன் சினிமான்னு ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் 20 years நியூ வேவ் சினிமா மூலமாகவும் நிறைய ஆக்டர்ஸோட ஹைஸ் அண்ட் லோஸ்ல தே ஸ்டார்டட் ரியலைசிங் இங்கேருந்தும் கதைகள் சொல்லப்படுதுன்னு.
சார் கொஞ்சம் ஒழுங்காக இதுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா ஆஸ்கர் கூட வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது சார். ஏன்னா நான் மிகைப்படுத்தி சொல்லலை, அது தயாரிப்பு நிறுவனம் அதுக்கான பேப்பர் ஒர்க் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ ஆகஸ்ட் 15 அந்த ஃபர்ஸ்ட் ஷோலேருந்து ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி விக்ரம் புராணம் ஆல் ஓவர் த வேர்ல்ட். அண்ட் இந்த படத்துக்காக நடித்த அத்தனை ஆக்டர்ஸும் டெக்னீஷியன்ஸ்க்கும் வந்து நம்ம வாழ்த்து மட்டும் நன்றி சொல்லுவோம்னு நினைக்கிறேன் படம் ரிலீஸ்க்கு அப்புறம். ஸோ சியான் விக்ரம் அவர்களை பேச அழைக்கலாம் வேண்டாம், அங்கே தான் இருக்காரு, பேசினா மட்டும் போதும். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ அபிஷேக், உங்களோட வார்த்தைகளுக்கு. ஐ மீன் எப்பவுமே நல்ல விஷயங்கள் தான் சொல்லுவீங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது கேட்கும் போது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அபிஷேக் வந்து ஐ மீன் எப்பவுமே ஊடக நண்பர்கள் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அதில் வந்து ஐ திங்க் அபிஷேக் இஸ் ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல்வேஸ். நீங்கள் ட்வீட் பண்ணுற நிறைய விஷயங்கள் சூரியன் எனக்கு அனுப்புவார். அபிஷேக் சினிமா பையன் இது மாதிரி சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்வேஸ் பீங் தேர் அண்ட் ஐ லவ் யூ. யா சொல்லிட்டேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் த லவ்லி இன்ட்ரடக்ஷன். அண்ட் நீங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம படம் பண்ணுற போது நம்ம ரொம்ப கிட்ட இருந்து பார்க்கறதுனால சில விஷயங்கள் தெரியாது. ஆனால் நீங்கள் பேசும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் தூரத்திலிருந்து பார்க்குற போதில் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட். அண்ட் நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப கரெக்டுன்னு தோணுச்சு நம்ம படத்தை பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ ஃபார் ஆல் திஸ் வேர்ட்ஸ். தேங்க்யூ தனஞ்சன் சார் ஃபார் பீங் தட் pillar, like she was saying, always there and as passionate as us about the film. நான் வந்து படத்தை பற்றி ரொம்ப பேச போகிறதில்ல, ஏன்னா நீங்கள் இப்போ கேள்விகள் கேட்பீங்க, அதுக்கு வந்து நான் பதில் சொல்லணும். ஸோ ஆனால் நான் மதுரை வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான இடம். ஏன்னா விடுமுறைன்னு நினச்சா எனக்கு மதுரை தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா எங்கள் அப்பா இங்கே அமெரிக்கன் காலேஜில் படித்தார். எங்கள் அத்தைங்க 2 பேரும் இங்கே தான் சத்தியமங்கலம் அந்த இடத்துல இருந்தாங்க, அரவிந்த் ஹாஸ்பிட்டல் கிட்ட, சினிப்பிரியா மினிப்பிரியா அந்த ஏரியாவில். ஸோ எல்லா விடுமுறைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். வீட்டில் வந்து என் தொல்லை தாங்க முடியாமல் கிளப்பிடான்னு சொல்லிட்டு கிளப்பி அனுப்பிச்சிடுவாங்க. நான் மதுரைக்கு தான் வருவேன். ரொம்ப ஜாலியாக இருப்பேன். இது வந்து ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி சின்ன வயசில் எப்போவுமே ஹாலிடேனா இங்கே தான், இல்லைன்னா படிப்பு. ஸோ மதுரை நினைச்சாலே எனக்கு விடுமுறை, அந்த சாப்பாடு, மக்கள், இந்த கோயில் பாட்டு, இது அதெல்லாம் அப்படியே இந்த அழகர் கோயில், இதாக ஸ்பீக்கரில் பாட்டு போயிட்டுருக்கோம், கழுதைங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இங்கே வந்து எனக்கு ரொம்ப, இப்போ நாங்கள் தங்கிட்டு இருக்க இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான இடம். எப்போவுமே ஷூட்டிங் வரும்போது இந்த இடத்துல தங்கலான வேலை செஞ்சுட்டு இங்கே ஷூட்டிங் இங்கே தான் ஆரம்பித்தோம். அதை நான் சொல்ல நினச்சேன், திருப்பி இங்கே தான் முடித்தோம். நாங்கள் இருக்கிற இடம் வந்து ரொம்ப அற்புதமாக, ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கும். அண்ட் அங்கே வேலை செஞ்சுட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணுற போது மதுரை இந்த சாப்பாடு, நான் டயட்டில் தான் இருப்பேன், கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்ருப்பேன், இருந்தாலும் நான் என்ஜாய் பண்ணேன். அண்ட் என்னோட கோஸ்டார்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்தில் வந்து படத்தில் மட்டும் கஷ்டப்படாமல் இங்கே இறங்கி ப்ரொமோஷன்ஸ்க்கும் வந்து 2 பேருமே தேவ் ரியலி. அண்ட் பார்வதியும் இப்போ நேற்று அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால் போயிட்டாங்க. இல்லை அவங்களும் எங்கள் கூட தான் இருந்தாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து படம் முடிச்சுட்டு அப்படியே சில டைம் நமக்கு வேலை இருக்கும், வேறு ஷூட்டிங் இருக்கும், எல்லாருமே பிஸி தான். ஆனால் இந்த படத்துக்காக வந்து வேலை செஞ்சதுக்கு நீங்கள் இங்கே வந்து எங்களோட ஹெல்ப் பண்ணி இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எஸ், எனக்கு டேனி எனக்கு ரொம்ப பிடிச்சி. டேனி வந்து ஆக்சுவலி நம்ம மாதிரி தான், பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்காரு, பயங்கரமான ஆளு. அவர் வந்து ஷூட்டிங்கில் வந்து எனக்கு எப்போ எல்லாருக்குமே அது ஜோக் என்னன்னா, நடிச்சுக்கிட்டே இருப்பார், பயங்கரமாக பண்ணார். ஆனால் அவர் கிட்டத்தட்ட கோவமாக தான் இருப்பார் அந்த கேரக்டர் முழுக்க. அந்த கோவ சீன் வந்துச்சுன்னா அன்னைக்கு முழுக்க கோவமாக எல்லாரும் கடிச்சு தள்ளிட்டு இருப்பாரு. இஸ் ஸோ இன்வால்வ். அண்ட் டேனி, தேங்க்யூ தட். அண்ட் Abhishek for saying Daniel Day-Lewis is எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அண்ட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஆக்டர்ஸ் பற்றி பேசும் போதில் எனக்கு ஐ வாண்ட் டு பி லைக் தட் கை. அவர் என்ன 6 ஆஸ்கர் கிடைச்சதா 6 and 5 ஒவ்வொரு படத்துலையும் வேற 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 மாதிரி போயிருப்பார். இப்போ லாஸ்ட் ஆஃப் த மொஹிகன்ஸ் சொன்னார். அந்த லாஸ்ட் ஆஃப் த மொஹிகன்ஸ் வந்து ஒரு 8 மாதமும் 1 வருஷமும் அவர் காட்டில் போயிட்டு, அது வந்து இந்த ரெட் இண்டியன்ஸ், நேட்டிவ் இண்டியன்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க வந்து அவங்களோட கடைசி ஒரு ட்ரைப் அது காணாமல் போகுது. அந்த ட்ரைப்ல இருக்க ஒரு ஆளாக இருக்கிறதுக்காக கிட்டத்தட்ட தங்கலான் மாதிரி ஒரு விதத்தில் வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரைப்ல இருக்கிறதுக்காக 8 மாசமோ 1 வருஷமோ காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு ஆளோடய தான்
அங்கேயே வேட்டையாடி அதை பிடிச்சி சமைச்சு அந்த காட்டிலேயே வாழ்ந்து, ஏன்னா அவங்க மாதிரி ஆகணும், ஏன்னா அவருக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லை, எப்படி அவங்கள மாதிரி ஆகிறதுக்காக அப்படி பண்ணாரு. வேற ஒரு படத்துல வந்து மை லெஃப்ட் ஃபுட், அதுல வந்து அந்த வீல் சேர்ல இருந்திருக்காரு நிறைய மாசங்கள். ஒரு வீல் சேர், அவர் கால் மட்டும்தான் கொஞ்சம் ஆடுன்னு நினைக்கிறேன், விரல் மட்டும்தான். அதுக்காக அந்த வீல் சேர்லயே இருந்து அந்த அவரோட ஒவ்வொரு இது கஷ்டப்பட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனா அந்த ஒரு பேஷன் இருக்குல்ல, நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம், அதுக்குள்ள இறங்கி எனக்கு அப்படி ரொம்ப பிடிக்கும், ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குள்ளே இறங்கி அது மாதிரி ஆகணுன்றது. ஸோ எப்பவுமே ஐ திங்க் ஆஃப் ஹிம். தேங்க்யூ ஃபார் தட் லிட்டில் கனெக்ஷன் யூ கேவ் தேர். வெரி ஆனர்ட் அண்ட் ஹம்பிள்ட் ஆல்சோ. ஐ ஹோப் ஐ கேன் ஒர்க் அப் டு தட் சம்திங். டேனியல் பற்றி சொல்லணும்னா அதான் சொல்லிட்டு இருந்தேன். அவர் வந்து நடிப்பாரு, நடிச்சுட்டு ரொம்ப அடியெல்லாம் பட்டுச்சு பயங்கரமா, 3 ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய வச்சு அது பண்ணாமலே நடிச்சு முடிச்சு கொடுத்து, அப்புறம் படம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் போய் நம்ம லண்டனுக்கு போயிட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ணி பெட் ரெஸ்ட் ஒரு 3 மாசம் சொல்லிட்டாங்க. கரெக்டாக நாங்கள் ஃபோன் பண்ணி கொஞ்சம் அது ரீஷூட் பண்ணலாம் ஒரு போர்ஷன், இன்னும் பெட்டரா இருக்குன்னு சொன்ன உடனே மேரினேட் எனக்கு ஃபோன் பண்ணி, எப்பா நான் எப்படி பண்ண போறேன், நீ வா என்னை பார்த்துக்கலான்ட்டு வந்தாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார். இது புரிஞ்சதில்ல ஃபுல்லா என்ன சொன்னேன்? ஏன் சிரிக்கிற ஒய் லாஃபிங்? வந்து விழுந்து சண்டை ஷூட்டிங் வரும்போது சொன்னார், நான் உட்காருவேன் நிப்பேன் அவ்வளவுதான் ஆரம்பிச்சேன், அதுக்கு மேல நான் எதுவும் எதிர்பார்க்காதீங்கன்னு. ஆனா விழுந்து அடி வாங்கி அங்க வந்து கரடு முரடுமா இருக்கும், எனக்கே பக்குன்னு இருக்கும், எனக்கும் அடிபட்டுருச்சு. பட் எனக்கு தெரியும் சரி எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இவர் ஒரு 3 நாள் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அந்த படத்துக்காக உயிரை கொடுத்து, ஐ மீன் நிஜமாவே டேனி ஹேட்ஸ் ஆஃப் யூ. பட் அதையும் தாண்டி இந்த ப்ரொமோஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒவ்வொரு இடத்துலயும் இவர் பேசுற இங்கிலீஷ் எனக்கே புரியாது, அங்க போய் பேசுறாரு, ஆனா அந்த ஒரு கனெக்ட் ஒண்ணு வரும், அவரோட உற்சாகம் இருக்கே, வந்தோடனே வணக்கம் கொஞ்சம் வணக்கம். It's okay, say the way you say it. How do you say the introduction? The stage, stand up and do it. The way you come on, stand up and do it. Show them the whole thing. Well, WWE thing. You know, I was trying to, yeah, come on. Vanakkam Madurai! அங்க ஆரம்பிச்சு நாங்கெல்லாம் ஆடி போய் ஒரு மாதிரி தேங்க்யூ. அது மட்டும் இல்ல, அந்த ஃபுல் அந்த இடத்துலயே வந்து நாங்க பேசும்போது அங்க செல்ஃபி எடுப்பாரு, இந்த பக்கம் ஓடுவாரு. He enjoyed himself. கிட்டத்தட்ட ஒரு இந்தியராவே ஆயிட்டார் நினைக்கிறேன். He became one of us. Thank you, Danny, for that's even more than the performance that you that. No, I'm saying, I mean, you performed really well, but this goes, see, that was for the mind, this is for the soul, right, and my heart. ரொம்ப ரொம்ப இது. அண்ட் மாளவிகா இந்த படத்துல நீங்க பாருங்க, உங்களுக்கு வந்து லைக் அதுவும் யூ செட் கரெக்ட்லி அபிஷேக், யூ செட் மிஸ்டிக்கல் அண்ட் யூனோ தட் கைண்ட் ஆஃப் மிஸ்ட்ரி திங் இஸ் வாட் இட் இஸ். அவங்க என்ன பண்ண போறாங்க, யார் அவங்க, அந்த ஒரு புதுவிதமான ஒரு கதாபாத்திரமா இருக்கும் இந்தியன் சினிமாவுக்கு கண்டிப்பாக. இது வந்து எங்க படம்னு சொல்ல, நீங்க பாக்குற போதே உங்களுக்கு தெரியும் இது வேற மாதிரி இருக்கும் அவங்களோட கதாபாத்திரம். ரொம்ப நல்லா பண்ணீங்க. அண்ட் such a wonderful co-star to work with. Thank you so much for being that. நான் நடிக்கிற போது ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா காட்சிகளும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இவங்க கூட தான் இருக்கும். ஸோ we had a tough time, but really I think we kind of நான் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். பார்வதி வந்து இந்த படத்தில் வந்து என்னோட மனைவி கங்கமாக வராங்க. அவங்க வந்து ரொம்ப இன்வால்வ்டாக அவங்களும் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணாங்க. அது வந்து ஒரு எங்கள் படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். அண்ட் பசுபதி, ஹரி, முத்து, அசோகன் எல்லாருமே இந்த படத்தில் நிறைய நல்ல நடிகர்கள் எல்லாருமே அந்தந்த கதாபாத்திரம் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு வாழ்க்கையை பார்த்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த படத்தில் வந்து இசை ஒரு மிகப்பெரிய, அதுவும் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம்னு சொல்கிறத விட ஒரு கதாநாயகனே சொல்வேன். அவ்வளோ அற்புதமாக ஜிவி பண்ணியிருந்தாங்க. அண்ட் பாடல்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து அந்த இசை கருவிகள் வந்து அதுக்கும் மேட்ச் ஆகணும். ஆனால் அட் த சேம் டைம் நமக்கும் வந்து புரியணும், நமக்கும் வந்து அதோட அந்த ஃபீலிங் அத்தென்டிக்காக இருக்கணும். ஆனால் நமக்கு பிடிக்கணும் இல்லையா, அது கொஞ்சம் கஷ்டம். அதில் வந்து புது புது சத்தங்கள், புது புது கருவிகள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஜிவி ரியலி ராக்ட் இட். ரஞ்சித் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். இதில் வந்து
அவரோட பணியாற்றினது வந்து எனக்கு ரொம்ப மிக ஒரு ஒரு பெருமையாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அவர் ஒரு இதில் சொல்கிறதுக்கு ரொம்ப ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே போயிட்டார். இந்த கதை பண்ணுறோம் போது சும்மா ஏதோ ஒரு கதை பண்ணுறோம் பயங்கரமாக பண்ணணும் இல்லாமல் ஏதோ ஒரு ட்ரிப்பில் போயிட்டு அப்புறம் அதை கொண்டு வந்து ஜனரஞ்சகமாக எப்படி பண்ணுறது, எல்லா முறுக்குலையும் போய் அதை வந்து சேர்க்க வைக்கணும், அது எப்படி பண்ணுறதுன்னு நிறைய யுக்திகளை பயன்படுத்தி எனக்கு அது ஒரு நல்ல பேலன்ஸ். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் கிளாஸ் சினிமாவோட அந்த ஃபீல் இருக்கும், ஆனால் நம்ம மண்ணோட வாசனை அவ்வளோ பவர்ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். அண்ட் த ஹோல் காஸ்ட் அண்ட் குரூப் எல்லாருமே, இந்த குரூவே வந்து அந்த ரஞ்சித்தில் ஆரம்பிச்சு மாயா ஆர்ட் டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல அவங்க வந்து அவங்க ஒவ்வொரு ஷாட்லையும் இருக்கிறதுலேருந்து லாஸ்ட் லைட்மேன் வரைக்கும் எல்லாமே இதுக்கு வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணாங்க. இந்த மேடையில் நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஞானவேலு. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து அவர் நினைக்கலாம், நானும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் நடிக்கலாம்னு ஆசைப்படலாம், ஆனால் அதை வந்து பரவாயில்லப்பா நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோட வந்து பண்ணுறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் தேவை. ஞானவேல் அந்த தயாரிப்பாளர். ஞானவேல் ரொம்ப நன்றி. அண்ட் மீதி ஐ லீவ் இட் யூ அபிஷேக். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். கேன் வி ஹேவ் a quick Q&A சாரோட மைக். சார், பல ஆண்டுகளாக குடும்பத்தோடு திரைப்படம் பார்க்கணும்னா வந்து பாத்தீங்கன்னா முடியாத ஒரு காரியமா இருக்கு. அதுக்கான முக்கிய காரணம் வந்து அளவுக்கு அதிகமான சண்டை, கவர்ச்சி, நடனம் இது மட்டுமே வச்சு ஓட்டுறாங்க. அல்ல தங்கலான் வந்து என்ன மாதிரியான திரைப்படம், கதை எப்படி சார் இருக்கு? இதுல வந்து நீங்க ட்ரெய்லர் பார்க்குற போதே உங்களுக்கு தெரியுது இல்லை, இதுல வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம்ல. இப்போ இந்த டைம்ல இல்லாம அந்த காலகட்டத்தில் காலோனியல் டைம்ஸ்ல வந்து ஒரு ஊருக்குள்ள போனீங்கன்னா எப்படி இருக்கும், அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணாங்க. அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து அவர் வந்து இந்த படத்தை வந்து எல்லாருக்கும் சேரணும், இது வந்து எந்த ஒரு செக்மெண்ட்டும் புண்படுத்தக்கூடாது. அதே மாதிரி இது வந்து ஏன்னா இந்த படம் வந்து ஏதோ ஒரு படம் இல்லை, இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் சொல்லுது. இது ஒரு முக்கியமான படமா அவர் லைஃப்லயும் அமையும், என் லைஃப்லயும் அமையும், அதே மாதிரி ஞானவேல் இதுலயும். ஸோ அது வந்து இந்த படத்தை வந்து எப்படிலாம் கரெக்டா கொண்டு போயிட்டு குடும்பத்தோட பார்க்கணும், என்ஜாய் பண்ண. இவங்க கேரக்டர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா லைக் ஐ திங்க் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா அந்த குட்டி குழந்தை உட்காந்துட்டு இருக்கலாம், அந்த படத்தை பார்த்துட்டு திருப்பி போய் பார்க்கணும்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி பசுபதி கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அதுக்கே பார்த்துட்டு திருப்பி மிமிக் பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி நிறைய மீம்ஸ் வரும், அவரோட ரீல்ஸ்லாம் கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கு. என்னன்னா ஒரு ராவா படம் பண்ற சில விஷயங்கள் நம்ம விட்டுருவோம் நடுவில். இவர் அது பண்ணல, ரெண்டுமே கலந்து எனக்கு அதுதான் அந்த படத்தை பற்றி ரொம்ப பிடிச்சது. யாரையும் காயப்படுத்துவதற்கான கதையமைப்புகள் இதுல இருக்கா சார்? அதுதான் இல்லைன்னு சொல்றேன். காயப்படுத்துவதற்கான கதையமைப்பு எதுவுமே கிடையாது. ஏன்னா ரஞ்சித்தினாலே சில சமயங்கள்ல காயப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அப்படி இந்த படத்துல அது போல அதுதான் சொல்ல வரேன். இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம் எங்க எல்லாருடைய வாழ்க்கையில. அவரும் இதுல வந்து ரொம்ப இதா இருந்தாரு. நாங்களும் அதை பத்தி நம்ம பேசுற போதே நம்ம இந்த மாதிரி ஒரு படம் பண்றோம், எல்லாருக்கும் சேரணும். இப்போ ஆஸ்கர் அவார்ட்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கும் நம்ம பண்ணலாம். ஆனா ஆஸ்கருக்கு போயிட்டு இங்க வந்து நம்ம மக்களுக்கு வந்து அது வந்து எட்டலன்னா அவங்களுக்கு எட்டணும், இப்படியும் இருக்கணும், எல்லாருமே பார்க்கணும். இப்போ ஒரு பொன்னியின் செல்வன் வரும்போது எல்லாரும் பார்த்தோம் இல்லைங்களா, அது எந்த மாதிரி இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒரு பெருமை இருந்துச்சு. அபிஷேக் ரொம்ப ஸ்வீட்டா சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து நமக்கு வந்து இப்போ எல்லாமே எல்லா பாஷையிலையும் எல்லா படங்களும் இப்போ பயங்கரமா போகுது. மலையாளம் மட்டும்தான், இப்போ கன்னடா அங்கே இல்லை. அப்போ காந்தாரா கேஜிஎஃப்லாம் வந்ததுக்கு அப்புறம் சைட் ஏ சைட் பிக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து இப்போ இந்திய லெவலில் பேசப்படுறாங்க. பாகுபலி RRR எல்லாமே தெலுங்குல அந்த இதாயிடுச்சு. மலையாளத்துல வந்து அவங்க பின்தாங்கி இருந்தாங்க, நம்ம கொஞ்சம் பெட்டரா இருந்தோம். திடீர்னு பார்த்தா பாருங்க எல்லா படமே அவங்க பண்ற படங்கள் எல்லாமே மஞ்சுமல் பாய்ஸா இருக்கட்டும், ஆவேசமா இருக்கட்டும், பிரேமலு, எல்லா படங்களுமே அவ்வளோ நல்லா பண்றாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த படங்கள் எல்லாமே இப்போ சவுத் இந்தியன் ரீச், ஒரு நார்த் இந்தியன் ரீச், அந்த மாதிரி ஒரு வந்துட்டு இருக்கு. நம்மளோட படங்கள் வந்து இப்போ ஆக்சுவலி ரொம்ப ரீஜனல் நம்ம படங்கள் ஹிட் ஆகுது, பெரிய லெவலில் காசு சம்பாதிக்கிறோம். பட் நேஷனல் லெவலில் போதா, அது வந்து எல்லா படங்களும் போகாது. இந்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது வந்து அது வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து சரி இதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இது நம்ம படம். இது வந்து நீங்க இந்த படம் பார்க்குற போது நீங்க உணர்வீங்க, ஏய் நம்மளோட இதுடா, நம்மளோட ஹிஸ்டரி, அதை வந்து இப்போ உலகம் பார்க்கணும். அதே மாதிரி இந்த படம் ஓடணும், பெரிய லெவலில் ஓடணும் எல்லாரும் அப்படின்னு கிடையாது. நீங்க பெருமைப்படுவீங்க கண்டிப்பா. அந்த ஐ திங்க் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. நாங்க எல்லாருமே அதுக்கு தான் ஒர்க் பண்ணோம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஆக்சுவலி நீங்கள் உங்களோட த்ரூஅவுட் யுவர் கரியர் நீங்கள் வந்து நிறைய டைவர்ஸ் ரேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க. லைக் வந்து ஸ்ட்ரெனுவஸாக வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங் ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஃபுட் டயட் அந்த மாதிரி அது போகும்.
mentally how do you prepare yourself for every challenging role throughout your career, sir? Mentally how do you prepare yourself? That's a good question. எனக்கு வந்து அந்த கதை சொல்கிற போது எனக்கு வந்து அப்படியே ஒரு விஷுவல் வரும். எனக்கு வந்து இப்படி ஆகணும், இது மாதிரி இருக்கணும். தென் என்னோட ஆக்டிங் ஆக்சுவலி இட்ஸ் மோர் மென். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, எனக்கு ரொம்ப மோர் தென் ஃபிசிக்கல் இட்ஸ் மென்டி. நான் அங்கே போயிட்டு நான் நடிக்கிறது, நான் அந்த மாதிரி அந்த ஆளை ஆயிட பார்ப்பேன். அவனா இதெல்லாம் இந்த ரகசியம் சொல்லக்கூடாதுல, மற்றவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, யாரும் சொல்லாதீங்க. ஸோ என்னன்னா அந்த அந்த கதாபாத்திரமா மாற முயற்சி பண்ணுவேன். அங்கிருந்து நான் அப்ரோச் பண்ணுவேன் டைரக்டர் என்கிட்ட. அப்போ அவர் கூட அப்பப்போ பேசிட்டு என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு அதை வாங்கிட்டு திருப்பி அதையும் சேர்த்துக்குவேன். லைக் இவன் வந்து தங்கலான், இவன் வந்து ஒரு வீரன், இவன் வந்து இந்த இவங்களோட சமுதாயத்தில் வந்து ஒரு தலைவன்ற ஒரு இது இருக்குல்ல. ஸோ நான் நடிக்கிற போது நான் இப்படி இருக்கலான்னு எனக்கு ஒரு போய் இருக்கும். அப்போ ரஞ்சித் கிட்ட பேசும்போது, இல்லை சார் அவன் ஆக்சுவலி வந்து ரொம்ப வல்னரபிள், அவனுக்கு வந்து அவன் குடும்பம் வந்து ரொம்ப வீக்கு, அவனோட வீக்னஸ், அவனோட சமுதாயம், அவனோட ஊர் மக்கள்லாம் வந்து அவங்களுக்காக அவன் என்ன அவங்களே அவனுக்கு எதிரியா மாறினாலும் கூட பரவாயில்லடா என்ன அடிடா ஏன்னோ அந்த மாதிரி. ஸோ நீங்க வீரனா நிற்க முடியாது, நீங்க வந்து வல்னரபிளா இருக்கணும். ஸோ இப்போ அது கேட்டதுக்கு நான் அதுல ஒர்க் பண்ணிட்டு எனக்கு அந்த மைண்ட் செட்லேயே இருப்பேன். ஸோ அவங்க வசனம் கொடுக்குற போது அஃப்கோர்ஸ் லொகேஷன் வந்து டைரக்டரோட இது கண்டினியூஸா இருந்துட்டு தான் இருக்கும். பட் ஒரு முதல் 3 நாளா என்னவோ வந்து அந்த ஒரு அப்படியே ஒரு இதுல இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க சொல்லவே வேண்டாம், அந்த டைலாக் வந்துச்சுன்னா நான் மாதிரி பண்ணி போயிட்டே இருப்பேன். விச் அண்ட் பிகாஸ் எனக்கு என்னன்னா நான் நடிக்கிற போது எனக்கு சேலஞ்சிங் என்ன இதுன்னா, என்கிட்ட இருந்து எவ்வளவு தூரமா என்னால போக முடியுமோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் அதனால எல்லா விஷயங்களும் அந்த ஒரு கேரக்டர்ல வந்து எவ்வளவு டிஃப்ரெண்டா பண்ண முடியும் அது என்ன. ஸோ டைரக்டரோட பேசி எல்லாம் தென் அண்ட் ஐ ஃபைண்ட் தட் வெரி சேலஞ்சிங் மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அது என்னன்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து ஜனரஞ்சகமா வந்துட்டு எவ்வளோ நம்ம ரீச் பண்ண வைக்கணும்னு அந்த முயற்சியில தான் இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் தங்கலான் வந்து அந்த ஒரு மேபி வி நேல்ட் இட், ஐ டோன்ட் நோ. ஒவ்வொரு முறையும் ஒரு சிறந்த நடிப்பை பயங்கரமா கொடுத்துறீங்க. இருந்தாலும் கூட அஜித், சூர்யா உங்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய பட்டாளத்தினுடைய அளவு உங்களுக்கு இல்லாம இருக்கே சார். அது நீங்க ரசிகர் பட்டாளம், என்னோட பட்டாளம் பத்தி உங்களுக்கு தெரியல. அவங்க நீங்க வந்து தியேட்டர்ல பாருங்க. டாப் 3ல நாங்க வந்து எங்களுடைய எண்ணமாவும் இருக்கு. டாப் 3ல டாப் 3, டாப் 4, டாப் 5 இல்லைங்க. எப்படின்னா இந்த ஃபேன்ஸ் சொல்றீங்கல்ல, ஃபேன்ஸ் இருக்கிறது ஒண்ணு, ஜென்ரல் ஆடியன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா ரசிகர்களும் என் ரசிகர்கள் ஏதாவது ஒரு விதத்துல. சோ அது இன்டர் பண்ணக்கூடாது, மன்னிச்சிருங்க. ரசிகனா என்னால சும்மா இருக்க முடியாது. ஆனா மரியாதைக்குரிய பாணியிலேயே சொல்லிடுறேன், நீங்க மென்ஷன் பண்ண ஆக்டர்ஸ்க்குலாம் ஹேட்டர்ஸ் இருக்காங்க, எங்களுக்கு கிடையாது. அது தேங்க்யூ. சாரி சார். நோ அது நீங்க வந்து இல்ல இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க தியேட்டருக்கு வருவீங்க இல்லையா, உங்க நம்பர் என் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துருங்க, அவங்களை அதுக்கப்புறம் பேசுறேன். இதே கேள்வி நீங்க அவங்க கிட்ட கேட்பீங்க ஒரு நாள், நாளைக்கா கூட இருக்கலாம். இல்ல நீங்க பெரிய லெவல் வரணும்ன்றதான் சார் எங்களுடைய. இல்ல நான் பெரிய லெவல் வந்துட்டேங்க. நான் வந்துட்டு நான் வந்து என்ன பண்றேன்னா இப்படிதான் இந்த மாதிரி பண்ணிட்டு நான் தூள் சாமி எல்லாம் பண்ணவன் தான், எனக்கு தெரியாது இது கிடையாது. ஆனா எனக்கு வந்து வேற என்ன பண்ணலாம், நம்ம சினிமா வேற எங்க கொண்டு போலாம், நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு முயற்சியில் இறங்குனேன். அது வந்து சில டைம் அது வந்து படங்கள் சின்னதாயிடும், அந்த மாதிரி படங்கள் வந்து. பட் எனக்கு வந்து இல்ல பரவாயில்ல, நம்ம முயற்சி பண்ணி அந்த முயற்சி எல்லாம் பண்ணதுனால தான் தங்கலாம், அந்த முயற்சி எல்லாம் பண்ணதுனால தான் வீர தீர சூரன். புரியுங்களா? நீங்க என்னோட படங்கள் எந்த படம் வேணா எடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு படத்துல நீங்க குறை சொல்லுங்க. நீங்க வந்து அந்த டைம்ல படம் ராவணன் வந்து ஹிந்தியில ஏதோ வச்சு ஓடல, அது ஒரு ஐகானிக் பிலிம். இன்னைக்கும் வந்து ராவணன் பத்தி யார், எங்க வீட்டுல ராவணன் தான் எங்களோட பெஸ்ட் மூவி. புரியுங்களா? கிங் வந்து அந்த டைம்ல ரொம்ப அட்வான்ஸ். எல்லா படங்களும் அப்படிதான், நம்ம ஒரு முயற்சி பண்றோம். ஐ டோன்ட் பி ஜஸ்ட் அது போனோம் இது அதுன்னு. ரசிகர்கள் மட்டும் நீங்க பாருங்க, நீங்க வந்து தியேட்டருக்கு வாங்க, உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கணும்னா சொல்லுங்க, நான் வாங்கி கொடுக்குறேன். ஹாய் சார். ஒரு நிமிஷம் சார், நீங்க யார் ஃபேன்? நீங்க இல்ல நான் திடீர்னு ஒரு சந்தேகம் வச்சு யாராவது இருந்தாலும் அங்க போயிடு எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கேள்வி சொல்லுங்க. எனக்கு பிடித்த கதாநாயகன் என்னுடைய அப்பா, பிடித்த கதாநாயகி அப்பா அம்மா. நீங்க நல்லா நடிக்கிறீங்க, எல்லாத்தையும் சொல்லி பொண்டாட்டி பேர சொல்ல பாத்தீங்களா? ஓடி போயிட்டாங்களா? இப்ப புரியுது நீங்க. அதனால அந்த மாதிரி கேள்வி கேட்கறலாம் ரொம்ப பிடிச்சி வச்சு இந்த மாதிரி கேள்வி அதான் நீங்க கேக்குறீங்க. உங்களுக்கு வந்து சீனியர் ரிப்போர்ட்டா, அதான் டைம் இருக்கு நிறைய. சாரி, நெக்ஸ்ட் क्वेश्चन. இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு நிமிஷம்
நிமிஷம் சொல்லுங்கப்பா. சார். ஹாய் சார். ஓ, sorry. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன் சார். சரி. பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கீங்க சார். Thank you, sir. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விஷயம், அன்னியன் படத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் லைஃப்ல அதிக வாட்டி பார்த்த படம் சார். அவர்கிட்ட சொல்லுங்க சார் ப்ளீஸ். அவரு சார் நீங்க வாங்க 15ஆம் தேதி வாங்க மதுரை கலக்க சார். எனக்கு வந்துட்டு சியான் சார் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆக்டிங் அதெல்லாம் தாண்டி டப்பிங்ல பயங்கரமான இம்ப்ரவைசேஷன் இருக்கும். ஆனா இந்த படம் லைவ் சவுண்ட் அப்படின்னு சொன்னாரு, ரொம்ப கஷ்டம். ஆமா, ட்ரெய்லர் பாக்குறப்பயே உங்க டைலாக் டெலிவரியே ரொம்ப யூனிக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சோ எவ்வளவு சேலஞ்சா இருந்துச்சு? தட் இஸ் a very good question. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரஞ்சித் சொல்லுவார் சார், ரஞ்சித் எல்லாம் பண்ணாதீங்க ரஞ்சித், எனக்கு வந்து டப்பிங்ல தான் 60% நான் உள்ள போடுவேன். நான் கொஞ்சம் நடிச்சுட்டு அதுல தான் ஃபுல்லா இறக்குவேன். சார் எனக்கு இதுதான் வேணும், என்ன பண்றது தெரியல. அதுவும் இப்போ இந்த கார்டியன் கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா அவன் சொல்றான்ல, அவன் சொல்றான் சூனியக்காரி இல்ல, சூனியக்காரன் இல்ல சூனியக்காரி. சோ அது பேசும்போது சூனியக்காரி இல்ல, அது வந்து நீங்க பண்ண மூஞ்சி இப்படி வச்சு பேச வேண்டியதா இருக்கு. நான் நடிக்கிற போது அது பண்ண முடியாதுல்ல, நடிக்கிற போது நார்மலா சொல்லுவோம். சோ அது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து அது பிளஸ் பாயிண்டா மாத்திக்கிட்டேன். என்னன்னா அந்த இது இந்த மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு, சோ அது பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அதுல வந்து நிக்கிறது எல்லாமே தொப்பையை வெளியில் தள்ளிட்டு ஒரு மாதிரி நான் வேற மாதிரி எடுப்பேன். ஸோ எனக்கு வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் ஒரு டைரக்டர் கொடுக்கும் போது இப்பவும் நான் சொல்றேன் டப்பிங் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். பட் என்னன்னா ரஞ்சித் சொல்றதையும் ஒரு உண்மை இருக்கு. இப்போ படம் பார்க்கணும் நாங்கள் எங்கெல்லாம் டப் பண்ணுமோ கொஞ்சம் ஒரு செயற்கை தரம் தெரியும். இல்லைன்னா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பேசும்போது இப்போ அந்த இது பேசுனது லைவ் சவுண்ட் பேக்ரவுண்ட்ல நடக்கிற சின்ன நமக்கு அதை உணர முடியும், சின்ன ஒரு இது இருக்கும். அது வந்து வெரி குட் குவெஸ்டன். தேங்க்யூ மேம். நன்றி நன்றி. சார் இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண எல்லா படத்தையும் விட இந்த படத்துல பழைய படத்துல வந்து 3% மட்டும் தான் நான் எஃபர்ட் போட்டிருக்கேன், இந்த படத்துல 100% போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? இல்ல அதுல வந்து 8%. 8%. அது வந்து நான் கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா 8%. அதுலயே நான் கஷ்டப்பட்டேன். நான் 8 ஏன் சொன்னா என்னோட நம்பர் இருக்கு. பட் ஆமா இது கஷ்டப்பட்டு. ஏன்பா நீ எனக்கு எலெக்ஷன் ஓட்டு போடுவியா, நீ போடுவியா? யாரோ இல்ல எனக்கு அதுவும் நான் புதிய மன்னர்கள் நடிச்சிட்டாங்க. புதிய மன்னன் முதலமைச்சர் ஆவேன். நன்றி நன்றி நன்றி. எஸ் கண்ணா இருங்க பாப்பா ஒரே நிமிஷம் அவருக்கு மட்டும் இப்படி கேள்வி. கோவிட் வந்ததுனால கொஞ்சம் இதாச்சுப்பா. தென் ஆமா கண்டிப்பா நீங்க பாருங்க, இது வந்த உடனே அடுத்தது வீரதீர சூரன், அது வந்து மதுரை கதை. நீங்க பாருங்க உங்க மதுரைக்காரர் தான் அவர் எதையும் இயக்குறாரு. சோ இன்னொரு மதுரைக்காரர் பண்ணது மகான் வந்து ஏதோ சொதப்பி ஓடிடியில விட்டாங்க, அது நம்ம தப்பு இல்லை. பட் என்னன்னா நான் வந்து ஒரு சின்ன தப்பு என்னோட சைட்ல நான் பாக்குறேன்னா, ஒரு படத்துக்காக இறங்கி அந்த படம் முடிச்சு அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு 6 மாசம் டைம் எடுத்து கதை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் 6 மாசம் எடுத்து அப்புறம் அந்த கேரக்டர் ரெடி ஆகி அப்புறம் நடிப்பேன். இப்போ வந்து இல்லப்பா எல்லாமே பண்ணுவேன். அதுக்காக தான் மகான், பொன்னியின் செல்வன் அண்ட் இது கோப்ரா 3மே ஒரே டைம்ல பண்ணேன். ஏன்னா அந்த லுக்ல பண்ணிடலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம், எனக்கு டைம் ஆகுதுன்னு தெரிஞ்சு. இப்போ வந்து பாருங்க இந்த படம் முடிச்சு இப்போ வீரதீர சூரன். ஸோ நான் தொடர்ச்சியா உங்களுக்கு வந்து டைம் லைக் நம்ம சீக்கிரமா யூஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ நன்றி சார். லாஸ்ட் கொஸ்டின். தேங்க்யூ சார். என் பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல அதுங்களுக்கு கதை எழுதணும்ல. இப்ப நான் யோசிக்க முடியாதுல்ல, நம்ம வந்து அவங்க எப்போ யோசிச்சு அந்த ஆனாலும் அது வந்து நல்லா இருக்கணும். ஐ மீன் ஒரு மாதிரி சேலஞ்சிங்கா இருக்கணும். சேலஞ்சிங் இல்லை, ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா கண்டிப்பா நான் பண்ணுவேன். அதுல வந்து எனக்கு இது. நன்றி நன்றி. எந்த விக்ரமோட? மீரா விக்ரமோட இப்போ யூத்தா இல்ல, அதான் சொன்னல கழுதன்னு சொன்னல, கழுத பால்ல சனிக்கிழமை குடிச்சிருவேன். அது வந்து கிளியோபாட்ரா அப்படிதான் இளமையா இருந்தாங்க. சோ நன்றி நன்றி ஊடக நண்பர்களே, நன்றி. தேங்க்யூ சோ மச். வந்து ஊருக்கு போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் லேட் ஆச்சு. நன்றி நன்றி. தங்களால் வெற்றி விழால சந்திப்போம். மீண்டும் அவர் கேள்வி கேட்டதுல எந்த தவறும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் அப்படி கேட்கலன்னா இப்படி ஒரு அழகான மூமெண்ட் எனக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா இந்த மாதிரி எவ்வளவோ மாஸ் ஹிஸ்டரியால சில கேள்விகள் வரத்தான் செய்யும். அதனால வந்து
நன்றி தானே. அவரை தனியா கூட்டு போய் பிரான்ஸ் எதுவும் பண்ணிடாதீங்கடா, நம்ம அண்ணன்டா அவரு. நன்றி. அவரை நம்பி யாரும் இல்லம்மா ஆக்சுவலி இப்போ செய்ய சொல்றாரு. நான் சொல்லப்பா, யாரும் கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்றேன். நன்றி நன்றி செய்ய சொல்றாரு. தேங்க்யூ சோ மச். எப்பவுமே சார் நீங்க பேசும்போது நான் ஒரு 2 செகண்டாச்சும் கண்ண முடின்னு கேட்பேன். யுவர் வாய்ஸ் டசன்ட் ஏஜ் அட் ஆல் சார். அவன் என் பாயிண்ட் தூக்கிட்டான். அந்த டப்பிங் பத்தி பேசணும்னு நினைச்சேன். பட் தேங்க்யூ சோ மச். கி ஞானவேல் ராஜா மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்புல தங்களால் வெற்றி விழாவில் சந்திப்போம். ஆகஸ்ட் 15 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில் வருகை தந்த மாளவிகா மேம், மிஸ்டர் டேனியல் அண்ட் ரஞ்சித் சார், தேங்க்யூ சோ வெரி மச். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.